எல்லோருக்கும் வணக்கம்ங்க. நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒரு குடும்பத்தில் வந்து குடும்ப தலைவனாக இருக்கட்டும், குடும்ப தலைவியாக இருக்கட்டும், கரெக்டாக 2 பேரும் மேட்ச் ஆக்கி ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் அந்த ஃபேமிலி ரன் கரெக்டாக போய்கிட்டு இருக்கும். இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் இப்படி தான் பண்ணால் அது வந்து ஏடா கூடமாக நடந்துகிட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. பிரச்சனை வரும், சின்ன சின்ன பிரச்சனை வரணும், மறுபடியும் சேர்ந்துக்குவோம். அதுதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி சொல்லிக்கலாம். ஒருத்தர் வந்து குடிக்கிறதுனால அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த குடிக்கு வந்து அடிமையாயிட்டாங்கன்னா அதிலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம டீ குடிக்கிறப்ப அந்த டீ உடம்புல அந்த டயத்துக்கு டீ குடிக்கலாமான்னு தோணிடுது. அதே மாதிரி ஒரு மது அருந்துறவர் வந்து தொடர்ச்சியாக குடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க மைண்ட் என்ன ரொம்ப சேஞ்ச் ஆயிரும். அது எங்கள் வீட்டிலே நடந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரரு அவ்வளோ ஒரு என்ன சொல்லலாம், கொடூரமாக அந்த நல்ல மனசோ நல்ல எண்ணமோ எதுவுமே இருக்காது அவர்கிட்ட. அந்த கொடூரமான மனசு, இவங்களை பழி வாங்கணும், இவங்களை அப்படியே சீண்டி பார்க்கணும், இவங்களை அப்படியே அனுபவமாக கொள்ளணும், அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அது குடினால தான் அந்த மைண்டு சேஞ்ச் ஆகி வருதா என்னென்னு அது எனக்கு தெரியல. அந்த மாதிரி தான் ரொம்ப நொந்து போயிட்டு. எனக்கு என்னென்னா, இப்போ ஒரு நியூஸ் நடந்தது. ராம்நாடில் வந்து ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. அங்கே நின்றுக்கிட்டு இருக்கும்போது சின்ன ஏதோ அங்கே இளைஞர்களாக இருக்கிறப்ப ஏதோ சின்ன ப்ராப்ளம் வந்துருக்குது. அது வரங்காட்டி அவங்க அந்த காருக்குள்ளே போய் ஏறிட்டு பின்னாடி ரிவர்ஸ் அப்படியே எடுக்கிறப்ப ஒரு தம்பி பாவம், அது யாருக்காக இருந்தாலும் அந்த உயிர் பயம்னு ஒன்று இருக்கும்ல, தப்பிச்சு ஒரு பக்கம் ஓடிட்டா. அப்படி திரும்பவும் இந்த முன்னாடி திருப்பிட்டு சட்டுன்னு கொண்டு ஒரு கார் மேலே விட்டு அடிக்கிறா. அப்படி அந்த இடத்துல சில பேர் காயமாயிருக்குது. மறுபடியும் பேக் வர்றா. அப்படி பேக் வந்துட்டு மறுபடியும் கொண்டு அங்கே இங்கே வழியே நான் பார்த்தேன் அந்த வீடியோவை. அங்கே இங்கே வழியே கொண்டு போய் அடித்து அங்கே அடித்து இங்கே அடித்து நிறையா பேர் எல்லாம் கந்தரோலம் ஆகிட்டாங்க அந்த இடத்துல. அங்கே ஓடுறது இங்கே எல்லாம் ஓடுறாங்க. அது ரோட்டில் ஒரு நடு ரோட்டில் பட்டப்பகல் அப்படி பண்ணாங்கன்னா, ஒரு குடிச்சிட்டு கொஞ்சம் கூட டீசென்ட் இல்லாமல் அப்படி பண்ணாங்கன்னு வச்சுக்க, அந்த குடும்பம் என்ன எதுக்கு ஆகும்? இப்போ அவர் வந்து இப்போ அவருக்கும் காயந்தான், அந்த வண்டி ஓட்டி இது பண்ணவருக்கும் காயந்தான், ஃபுல் ட்ரிங்க்கு. என்ன தெரியும் உனக்கு அந்த நேரத்தில்? உண்மையிலேயே அது அப்படி மைண்டை மாற்றிடுமா? இல்லை இவங்களாம் நான் தண்ணி போட்டிருக்கிறேன், நான் தான் பெரிய மேதாவி, நான் தான் பெரிய ஹீரோ, அந்த மாதிரி மைண்டு வந்துருமா எனக்கு தெரியல. அந்த டயத்தில் ஒரு கொடூரமான இதில் நடந்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ இதையும் வந்து போலீஸ்காரரே பக்கத்தில் இருந்து அவரே வீடியோ எடுக்கிறாரு. அவரே வீடியோ எடுத்து கூட கட்டுக்கு அடங்கலை அதை. அதுக்கப்புறம் ஒரு பெட்டி கடையில் கொண்டு இடித்து அங்கே போய் இன்னும் எல்லாம் மக்கள்லாம் கூடி என்ன பண்ணிட்டாங்க, சர்ற மாதிரி போட்டு தாக்கிட்டாங்க. நல்லா குச்சி எடுத்துகிட்டு உள்ளே காருக்குள்ளே உட்காந்துருக்கும் போது குச்சி எடுத்துலாம் குத்தி அந்த கண்ணாடியெல்லாம் உடச்சி இது பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கார் வந்து நொறுங்கிருச்சு. அப்புறமாட்டேன் இந்த பக்கம் அந்த பக்கம் இடி நடிச்சு அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த கார் அது எத்தனை லட்சம் போட்டு வாங்கினாங்களோ தெரியல, அதுவும் போயிடுச்சு. ரெண்டாவது வந்து அந்த ஒரு கேவலம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி நீ இடிச்சிட்டா நீ பெரிய நான் பெரிய ஹீரோ போட்டு காட்டிக்கிட்டா நீ ஜெயிலுக்கு போகிற, ஒரு 10 நாளைக்கு இருந்தால் வெளியே விட்டுற போகிறாங்க. ஆனால் நீ செஞ்சது காலத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சேரும். என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். குடிங்க, உங்களுக்கு குடிக்கணும் தான் இருந்துன்னா குடிச்சிருங்க. வீட்டுக்கு அமைதியாக வாங்கிட்டு போய் வீட்டில் குடிச்சு போட்டு காப்பி சொப்பணும் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் குடிச்சிட்டு இது பண்ணலாம். அதை விட்டுட்டு ரோட்டில் வந்து நான் தான் பெரிய ஹீரோன்னு அடிச்சு எதுக்கு? குழந்தைய பேரும் இதாகும். சப்போஸ் உங்கள் ஒய்ஃபு ரோட்டில் நடந்து போனால் கூட குடிகாரனுடைய பொண்டாட்டி அப்படின்னு ஒரு ஏழ்மையாக பேசுவாங்க. அவங்க அந்த பார்வையிலே நமக்கு தெரிஞ்சிடணும். ஒரு என்ன சொல்கிறேன்னா, குடிக்கிறவன் வந்து அவங்க பணம் காசு இருந்தாலுமே இல்லாட்டியுமே அவங்க இடத்துல குடிகார பையன் இப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம கிராமப்புறத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மரியாதை இழந்து மானத்தை இழந்து குடும்பம் வந்து வீட்டில் மனைவி கூட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இருக்கிறது வந்து கஷ்டம். ஆனால் என்னென்னா, குடியை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து மனுஷங்கிட்ட நடக்காதது. கவர்மெண்ட்டு பார்த்து கொஞ்சம் ரூல்ஸ் போடலாம். ஒரு ஆளுக்கு இவ்வளோதான் லிமிட்டு. எந்த கடையிலே இருந்தாலும் சொல்லிட்டிங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோதான் லிமிட்டெடு அந்த மாதிரி வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இந்த தண்ணி போடுறவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு டீனா பாருங்கள், அளவாக ஒரு டீ சின்ன கப்பு 5 ரூபாய்க்கு குட்டி கப்பு, கொஞ்சம் 10 ரூபாய்னா கொஞ்சம் பெரிய கப்பு, இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதையும் வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளோதான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி விபத்துக்கள் இதெல்லாம் நடக்காமல் இருக்குன்னு என்னுடைய கருத்து. அது மற்றவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு இல்லை, லிமிட் இருக்கணும் எதுக்காக இருந்தாலும். அந்த லிமிட்டு வரம்பரை தாண்டி எங்கெங்கேயோ போயிடுது. அது இல்லாமல் இல்லைன்னா வேறு நிறையா லவ் பண்ணுறதுக்கு அந்த புள்ள வேண்டான்ட்டு போயிடுச்சுன்னா அதை நினச்சிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு ரொம்ப மைண்டு சேஞ்ச் ஆகி போய் தேவதாஸ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாமே இருக்குது. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். கவர்மெண்ட்டு கொஞ்சம் இந்த ரூல்ஸ் போடலாமோன்னு எனக்கு தோணுது. ஒருத்தருக்கு இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி கண்டிப்பாக கொண்டு வரலாம்ல. இந்த கருத்து நல்லா இருக்குதா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அந்த இதை பார்த்ததே ரொம்ப மனசுக்குள்ளே வேதனையாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கட்டத்தில் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். வருவார், தண்ணி போட்டு ரோட்லேயே அங்கே வண்டி விட்டு போட்டு
ஏதோ ஒரு ஊருக்கு சென்னைக்கு ஓடுவார்லாம், எங்கே வேணாலும் சுற்றிடுவார். அங்கே வழியே காணாமல் தேடுவோம். மனசெல்லாம் துடிச்சு நெஞ்சு அப்படியே பிச்சை எடுத்துடணும், அந்த மாதிரி இருக்கும். அது அதனுடைய ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. இப்போ அதை பார்த்தது எனக்கு ரொம்ப மைண்ட் ஒரு மாதிரி பேதளிச்சிருச்சு. சரி, நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு இது வந்து கவர்மெண்ட்டு ஒரு ஆளுக்கு ஒரு இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு லிமிட்டட் கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற பாருங்கள். ஆனால் தண்ணி சுத்தமாக எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு சொன்னாலுமே அது சாத்தியம் ஆகாது. ஏதோ ஒரு வழியில் திருட்டு சாராயம் காய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒருத்தருக்கு இவ்வளோ தான், அது மட்டும் ஓகேன்னு தோணுது. நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.